வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் தமிழ் சினிமாவில் அதிக எதிர்பார்ப்புள்ள பார்ட் 2 படங்களில் ஃபஸ்ட்டு 5 படத்தை பற்றி பார்த்தாச்சு. மீதி 5 படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் என்னன்னா விக்ரம் 2. ஏற்கனவே விக்ரம் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், சூர்யா, ஃபஹத் ஃபாசில், விஜய் சேதுபதி இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் படத்தை மாசாக பயங்கரமாக எடுத்திருப்பாரு. எல்சியூ கான்செப்டுக்கு விக்ரம் படம் ஒரு பிகினிங்காக இருந்தது. மக்கள்கிட்ட நல்ல ஒரு கிடச்சிது, சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த மார்வல் ரேஞ்சுக்கு அந்த எல்சியூ போயிடுச்சு. இப்போ என்னன்னா எல்சியூ கான்செப்டில் விக்ரம் 2 படம் தான் கடைசி படமாக இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டான ஸ்கிரிப்டை தான் ரெடி பண்ணுவார். ஒருவேளை வெயிட்டான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணார்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு செமையான ஒரு படமாக இருக்கும் விக்ரம் 2. Once upon a time there lived a ghost. He is not a myth anymore. நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் 2. ஏற்கனவே தனி ஒருவன் படத்தில் ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி, நயன்தாரா இவங்களாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. டேரக்டர் மோகன் ராஜா தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் அரவிந்த் சாமி பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஹிப்ஹாப் தமிழா ஒரு கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான பிஜிஎம்மாக இந்த படத்தில் போட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருந்துச்சு. தனி ஒருவன் 2 படத்துக்கு சாம்சியஸ் தான் மியூசிக் போட போறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இருந்து ஹிப்ஹாப் தமிழாவை மறுபடியும் கொண்டு வாங்க, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதனாலே இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இந்த கதையில எதிரி தான் ஒன்ன தேடி வருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2. ஏற்கனவே இந்தியன் பார்ட் 1 படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு டேரக்டர் சங்கர் வேறு லெவலில் எடுத்திருப்பாரு. இப்போ என்னன்னா இந்தியன் 2 படம் வந்து 2 பாகமாக ரிலீஸ் ஆக போது சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக டேரக்டர் சங்கர் சிறப்பான படமாக தான் எடுத்திருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் ராக் ஸ்டார் அனிருத் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கமல்ஹாசன் அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக கூட அமையலாம். வணக்கம் இந்தியா. Indian is back. Come back India. நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் 2. இந்த வருஷம் பொங்கலுக்கு கேப்டன் மில்லர் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் சில பேருக்கு பிடிச்சிருந்தது, சில பேருக்கு படம் பிடிக்கல. ஆனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே மேக்கிங்லாம் சூப்பராக இருந்தது. தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை அருண் மாத்தேஸ்வரன் தான் எடுத்திருக்காரு. ஏற்கனவே கேப்டன் மில்லர் படம் எடுக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேப்டன் மில்லர் படத்தை நாங்கள் 3 பாகமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனுஷ் அவருக்கு இந்த படம் ஆவரேஜ் படமாக இருந்தால் அந்த படத்தோட பார்ட் 2 எப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் தனுஷ் அவருக்கு கண்டிப்பாக தெரியும். கேப்டன் மில்லர் 2 ரிலீஸ் ஆகும்போது கேப்டன் மில்லர் 1 விட வெறித்தனமா இருக்க போகுது. கேப்டன் மில்லர் நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற படம் எதுனா விந்து தணிந்திருக்காடு. இந்த படத்தை டேரக்டர் ஜிவிஎம் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் சிம்பு, சித்தி, டானிலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் உள்ள சாங்கில் மியூசிக் கேட்டாலே போதும், அதுவே கதை சொல்லும். அந்த அளவுக்கு சூப்பராக செமையாக இந்த படத்தில் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்தில் எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா கதைக்கேற்ற மாதிரி யதார்த்தமாக சூப்பராக நடிச்சிருந்தாரு. டேரக்டர் ஜிவிஎம்மும் இந்த படத்தை சூப்பராக ஹேண்டில் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்ட் 1லே சொல்லிட்டாங்க. ஒரு படத்தோட பார்ட் 1 நல்லா போனாலே பார்ட் 2 எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். வெந்து தணிந்தது காடு 2 ரிலீஸ் ஆகும்போது எஸ்டிஆர் அவருக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமால ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தப்பிச்சு போனா ஒருவேளை விட்டுருவாங்க. திக்கத்தவங்க கூட தெய்வம் இருக்கும். நம்ம லிஸ்ட்ல எந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.